ஒரு பழமொழி உண்டு, வெறும் பாத்திரம்தான் அதிகம் சத்தம் போடும், நிறைந்த குடம். அதாவது உண்மையான வெற்றியாளன் என்னைக்குமே தழும்ப மாட்டான், சத்தம் போட மாட்டான். இன்னைக்கு நம்மளால் பல பேர் தோற்று போகிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம திட்டங்களை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது தான். நான் இதை செய்ய போகிறேன், அதை சாதிக்க போகிறேன்னு கத்துறீங்க, ஆனால் கடைசியில் கண்பட்டு எல்லாம் பாதியிலே நின்றுது. புத்தர் சொல்கிறாரு, உன் வெற்றியை இந்த உலகம் தலை நிமிர்ந்து பார்க்கணும்னா நீ செய்கிற 10 விஷயங்களை தலை குனிஞ்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யணும்னு. அது என்ன? அந்த 10 ரகசியங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா உங்களை யாராலையும் கணிக்க முடியாது. வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு ராஜா புத்தரை தேடி ஓடி வந்தாரா. ஐயா, என்கிட்ட அதிகாரம் இருக்குது, படை இருக்குது, ஆனால் என்னை சுற்றி எதிரிகள் இருக்காங்க. என் திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சிடுது. நான் எப்படி அவங்கள ஜெயிப்பது? அப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே அந்த ராஜாவை பார்த்து சொன்ன அந்த 10 கட்டளைகள் இதோ. முதல் ரகசியம். இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. புத்தர் அந்த ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மன்னனே, ஒரு கோட்டைக்குள் எதிரி நுழையலை, ஆனால் அந்த கோட்டை எரியுது, எப்படின்னு தெரியுமா? ராஜா முழிச்சார். புத்தர் சொன்னார், ஏன்னா எதிரி வெளியே இல்லை, கோட்டைக்குள்ளே இருக்கான், அதுவும் உன் கூடவே இருக்கான். நண்பர்களே, அந்த எதிரி வேற யாரும் இல்லை, உங்கள் மனசு. இன்னைக்கு நீங்கள் தோற்று போகிறதுக்கு காரணம் உங்கள் உறவினரோ நண்பர்களோ அரசாங்கமோ கிடையாது. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அந்த ஒருவன் யாரென்று உங்களுக்கு தெரியும். அவன்தான் உங்கள் முதல் எதிரி. காலையில் அலாரம் அடிக்கும்போது எழுந்திருக்காத, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் தூங்கு என உங்கள் காதில் ஒருத்தன் ரகசியமாக சொல்வான். அவன்தான் அந்த எதிரி. இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சோம்பேறித்தனத்தை ஊசி போடுறவன் தான், அவன்தான் உங்கள் முதல் எதிரி, உங்கள் முதல் துரோகி. புத்தர் சொல்கிறாரு ரகசியம். புத்தர் சொன்ன ரகசியம் இதுதான். வெளியே 1000 பேரை செய்கிறவன் வீரன் இல்லை, உள்ளே இருக்கிற ஒரே ஒரு மனசை செய்கிறவன் தான் ஞானி. அவன்தான் ராஜாதி ராஜன். இனிமே நான் மாறப்போறேன்னு ஊர் முழு ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. சத்தம் போடாமல் யாருக்கும் தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு யுத்தத்தை நடத்துங்க. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்க. அந்த பயத்தை எரிங்க. உங்கள் மனசு சொல்கிற நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்கணும். இன்னைக்கு உங்கள் மனசு உங்கள் காலடியில் விழுதோ அன்னைக்கு இந்த உலகமே உங்கள் காலடியில் விழும். சரி, மனசை ஜெயிச்சிட்டோம், ஆனால் நம்ம வளர்ச்சியை தடுக்க வெளியே 4 பேர் காத்துட்டு இருக்கிறாங்களே, அவங்கள எப்படி நம்ம அமைதியாக காலி பண்ணுறது? அதுக்கு புத்தர் ஒரு ரோஜா பூவை உதாரணமாக சொன்னார். அது என்ன? அடுத்த ரகசியத்தை பார்க்கலாம். ராஜா அடுத்த கேள்வியை கேட்டார். புத்தரே, நான் ஏதாவது நல்லது செய்ய ஆரம்பித்தா போதும் 4 பேர் கண்ணுபடுது, பொறாமை பிடிச்சவங்க என்ன வழியில் முள்ளு போடுறாங்க, என் வளர்ச்சியை எப்படி பாதுகாக்கிறது? புத்தர் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருந்த ஒரு ரோஜா செடியை காட்டினார். மன்னனே, இந்த ரோஜா செடியை பார். இந்த செடி நான் பூ பூக்க போகிறேன்னு எங்கேயாவது கத்தி ஊருக்கு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. அது முதல்ல செய்கிற வேலை என்ன தெரியுமா? பூமிக்கு அடியில் இருட்டில் யாருக்குமே தெரியாமல் தன்னோட வேலைகளை ஆழமாக அனுப்பும். அந்த வேர் போகிறது யாருக்கும் தெரியாது. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னைக்கு அதனோட வேர் பலமாகுதோ அன்னைக்கு மேலே ஒரு அழகான பூ பூக்கும். அப்போ மொத்த உலகமே அதை திரும்பி பார்க்கும். நண்பர்களே, இதில் ஒரு பெரிய பாடம் இருக்குது. நம்மளை பல பேர் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் முன்கூட்டியே அறிவித்தல். பல பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, வீடு கட்ட போகிறீங்களா, பத்திரிக்கையை அடிக்க ஊருக்கு சொல்லாதீங்க. உங்கள் பிளான் வெளியே தெரிஞ்சால் அதை கெடுக்க 1000 பேர் வருவாங்க. இரண்டாவது ரகசியம், விதையாய் இருங்கள். விதை மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் போது அது இருட்டில் தான் இருக்கும். அது செத்து போயிடுச்சுன்னு ஊர் நினைக்கும், ஆனால் அந்த இருட்டில் தான் அது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இனிமேல் உங்கள் வளர்ச்சி ரகசியமாக இருக்கட்டும். அடுத்தவன் உங்களை இவன் ஒன்றுக்கும் ஆகாதவனாய் நினைத்தால் கூட பரவாயில்லை. என்னைக்கும் நீங்கள் செய்கிறவங்களோ அன்னைக்கு உங்கள் வெற்றி அவ்வளவு சத்தமாக பேசும். உங்களை மட்டம் தட்டுனா உங்கள் காது கிழிஞ்சிடும். சரி, நான் அமைதியாக வளர்றேன், ஆனால் ஒருத்தன் என்னை தேடி வந்து சீன்றான், என் கோபத்தை கிளறான். அவன் மூஞ்சியை உடைக்காமல் எப்படி நான் அமைதியாக போகிறது? அது கேலித்தனம் இல்லையா? புத்தர் அதுக்கு சொன்ன பதில் சும்மா அதிரடியாக இருந்தது.
அது என்ன? அடுத்த ரகசியத்தில் பார்ப்போம். ராஜா கொஞ்சம் ஆவேசமாக கேட்டார். புத்தரை, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி. ஆனால் ஒருத்தன் என்னை வேணும்னே சீன்றான், என் மனதை வங்கரமாக கிளறான். அப்போவும் நான் அமைதியாக இருந்தேனா? அது கோழைத்தனம் இல்லையா? புத்தர் ராஜாவோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து சொன்னார். மன்னனே, ஒருத்தன் உன்னை திட்டும்போது நீ திரும்ப திட்டுனா நீ அவனுக்கு சமமாக இருக்கிறேன்னு அர்த்தம். அவன் உன்னை கோவப்படுத்த நினைக்கும் போது நீ கோவப்பட்டா நீ அவனோட கைப்பாவே ஆகிட்டேன்னு அர்த்தம். நண்பர்களே, இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் தத்துவம். உங்கள் சந்தோஷம், உங்கள் கோபம், உங்கள் நிம்மதி, இதோட ரிமோட்டு கண்ட்ரோலை ஏன் அடுத்தவன் கையில் கொடுக்குறீங்க? அவன் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் வெடித்து சிதறீங்க. என்ன அவசியம் இருக்குது? புத்தர் சொல்கிற 3வது ரகசியம் இதுதான். எதிரியை குழப்புவதற்கு மௌனத்தை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்தும் போது நீங்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஆனால் அவன் முகத்தை பார்க்கும் ஒரு துளி கூட கோவப்படாமல் ஒரு லேசாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்குது. அது அவனை பைத்தியமாக்கிடும். இவன் ஏன் சிரிக்கிறான்? இவனுக்கு அவமானமா இல்லையா? இல்லை நம்மளை விட பெரிய பிளான் வச்சிருக்கிறானா? அவன் மண்டையே வெடிச்சிடும். இனிமே யாராவது உங்களை சீண்டுனா கத்தாதீங்க, அமைதியாக இருங்க. அந்த மௌனம் அவர்களை கொல்லும். உங்கள் கோபம் ஒரு நெருப்பு மாதிரி. அதை அடுத்தவன் மேலே வீசுறோம்னு நினச்சா உங்கள் கையை நீங்களே சுட்டுக்காதீங்க. சரி, வெளியே சிரிச்சிட்டேன், ஆனால் உள்ளுக்குள்ளே வலிக்குதே. துரோகம் செஞ்ச அவனுக்கு அந்த வலியை என்ன பண்ணுறது? யார்கிட்டையாவது சொல்லி அழணுமா? புத்தர் சொன்னார், அடிபட்ட புலியா இரு, ஆனால் அதை காட்டிக்காத. அது ஏன்? உங்கள் கண்ணீர் துளியில் கூட ஆபத்து இருக்குது. அது என்னன்னு அடுத்த ரகசியத்தில் சொல்கிறேன். ராஜா கண்ணீரோட கேட்டார். புத்தரை, எனக்கு தாங்க முடியாத கஷ்டம். எனக்கு நெருக்கமானவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த வழியை யார்கிட்டையாவது சொல்லி அழாத மனசு ஆறவே மாட்டேங்குது. புத்தர் வேகமாக சொன்னார், வேண்டாம், நிறுத்திக்கோ. மன்னனே, உன் காயத்தை இந்த உலகத்துக்கிட்ட காட்டாத. ஏன்னா இங்கு மருந்து போட காத்துட்டு இருக்கிறவங்களை விட உன் காயத்தில் உப்பு தேய்க்க கையில் உப்பை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதிகம் பேர். நண்பர்களே, இது ரொம்ப கசப்பான உண்மை. நம்மளை பல பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம கஷ்டத்தை எல்லோரிடமும் சொல்லுவது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. நண்பர்களை கிட்ட போய் புலம்புறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உங்கள் மேலே பரிதாபப்படுவாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. உங்கள் கஷ்டத்தை கேட்குறப்ப அவங்க முகம் சோகமாக இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே அப்பாடா, இவன் நம்மளை விட கஷ்டப்படுறான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னைக்காவது ஒரு சண்டை வரும்போது அன்னைக்கே நீ பிச்சைக்காரன் மாதிரி வந்து என்கிட்ட நடிச்சையே, சொல்லி அழுதையே அப்படின்ட்டு உங்கள் நண்பர்களை உங்கள் முன்னால் சொல்லி காமிப்பாங்க. புத்தர் சொல்கிறாரு, 4வது ரகசியம், ஒரு காயப்படுத்தப்பட்ட சிங்கத்தை பார். சிங்கத்துக்கு காயம் பட்டால் அது காட்டில் கத்தி ஊற கூட்டாது. யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு குகைக்குள்ளே போய் தனிமையில் படுத்துக்கும். தன்னோட காயத்தை தானே நக்கி சரி பண்ணிக்கிட்டு முன்னை விட வெறியோட வேட்டைக்கு திரும்ப வரும். நீங்களும் சிங்கமாக இருங்க. வலிக்கிறதா? கதவை சாத்துங்க. இருட்டுக்குள்ளே தனியாக அழுங்க. தப்பே இல்லை. ஆனால் வெளியே வரும்போது எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் ராஜா மாதிரி கெத்தா வாழணும்னு உங்கள் மனசில் தைரியத்தை வளர்த்துக்கோங்க. உங்கள் பலவீனம் எவனாலும் கண்டுபிடிக்க கூடாது. அது மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் நம்மளுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அங்கே தான் அடிப்பான். சரி, மனசு திடமாக்கிட்டோம், காயத்தை மறைச்சிட்டோம். ஆனால் ஒரு மனசுக்கு உண்மையான பலம் எங்கே இருக்குது தெரியுமா? அவன் உடம்புல. புத்தர் சொல்கிறாரு, உன் உடம்பை கூட நீ ரகசியமாகத்தான் வச்சுக்கணும். ஜிம்முக்கு போகாத ஏன் ரகசியமாக வச்சுக்கணும்? 6 பேக் வச்சுக்கிறது தப்பா? இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தந்திரம் இருக்குது. அது என்னென்ன அடுத்த ரகசியத்தில் சொல்கிறேன். ராஜா சோர்வாக கேட்டார். புத்தரை, என் மனசு என்னவோ உறுதியாகத்தான் இருக்கு, ஆனால் என் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் சோர்ந்து போறேன். பயம் வந்தா கை நடுங்குது. புத்தர் சொன்னார், மன்னனை, உன் வாள் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அதை பிடிச்சிக்கிற கை நடுங்குனா அந்த வாளால் ஒரு பயனும் இல்லை. உறவுகளே, இதுதான் நிதர்சனம். நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக வேணுமானாலும் இருங்க, ஆனால் உங்கள் உடம்புல தெம்பு இல்லைன்னா இந்த உலகம் உங்களை ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும். புத்தர் சொல்கிற 5வது ரகசியம், உன் உடம்பை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாற்று, ஆனால் அதை ரகசியமாக செய். இன்னைக்கு பசங்க பண்ணுற தப்பு என்ன? ஜிம்முக்கு போனால்
4 செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது, நான் வந்து ஸ்டைலாக இருக்கேன்னு 10 பேர்கிட்ட சொல்கிறது. இதை செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? உங்கள் கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் கூட்டத்தில் நடந்து வரும்போது உங்கள் தோரணை, உங்கள் நடை, உங்கள் கண்ணில் இருக்கிற தீ, இதை பார்த்து எதிரி மிரளணும். இவன் என்ன இப்படி மாறினான்? அவன் நினைத்து குழம்பி போகணும். ஆரம்பிக்கிறதே விளம்பரம் இல்லை, அது உங்கள் தனிப்பட்ட சொத்து. நோயற்ற உடம்புல ஆரோக்கியமான சிந்தனை தங்காது. சோம்பேறியா இருக்காதீங்க. உங்கள் உடம்பை செதுக்குங்க. யாருக்கும் தெரியாமல் வியர்வை சிந்துங்க. நாளைக்கு மேடையில் நிற்கும்போது அந்த வியர்வை தான் உங்களுக்கு ஒளியாய் மாறும். உடல் பலன்தான் மனபலத்தின் ஆஸ்திவாதம். சரி நண்பர்களே, இப்போ மனசு ரெடி, உடம்பும் ரெடி, காயத்துக்கு மருந்தாச்சு. இப்போ களத்தில் இறங்கி ஜெயிக்கணும். ஆனால் ஒரே ஒரு ராத்திரியில் கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. வேகமாக போகிறோன்னு விழுந்துடுறாங்க. ஆனால் புத்தர் தண்ணீரை பார்த்து பாடம் கற்றுக்கன்னு சொன்னார். தண்ணீருக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. அது என்னன்னு அடுத்த ரகசியத்தில் பார்ப்போம். ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ வரைக்கும் நாம் பார்த்த 5 ரகசியங்கள் சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு ராஜாவோட அடிப்படை தகுதிகள். மறந்துடாதீங்க. 1, உனக்கு நீயே எதிரி. உள்ளே நடக்கிற யுத்தத்தை முதல்ல ஜெய். 2, வேர்களைப் போல இரு. வெளியே சத்தம் போடாதே, உள்ளுக்குள்ள ஆழமா வளரு. 3, சிரிப்பே ஆயுதம். எதிரிக்கு உன் மௌனம்தான் மரண அடி. 4, சிங்கத்தின் குணம், கழுத்தை மறைச்சு வை, எவங்கிட்டையும் காட்டாதே. 5, இரும்பு கோட்டை உடம்பை ரகசியமாக செதுக்கு, பார்க்கிறவன் மிரளணும். நண்பர்களே, இந்த 5 விஷயங்களும் உங்களை ஒரு வீரனா மாற்றும். ஆனால் இனிமே பார்க்க போகிற அடுத்த 5 விஷயங்களை தான் உங்களை ஒரு ராஜா மாற்ற போகுது. குறிப்பாக அந்த 7வது ரகசியம் தோல்வியே வெற்றியின் படிக்கட்டாக மாறப்போகிறது. தயாராக வாங்க, 6வது ரகசியத்தை உடைப்போம். ராசா அவசரமாக கேட்டார், புத்தரை, எனக்கு பொறுமை இல்லை. நான் வேகமாக செய்யணும். ஒரே ராத்திரியில் என்ன ராஜ்யம் பெருசாகணும். அதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? புத்தர் அமைதியாக பக்கத்தில் இருந்த ஒரு பாறையை காட்டினார். அந்த பாறையின் நடுவில் ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. புத்தர் கேட்டார், மன்னனே, இந்த பாறைக்குள்ள ஓட்டை போட்டது யாரு? ஏதாவது இரும்பு சுத்தியலா? ராசா சொன்னார், இல்லை புத்தரே, மேலிருந்து விரலால் இந்த தண்ணீர் துளி. நண்பர்களே, இங்குதான் ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. பாறை ரொம்ப வலிமையானது, தண்ணீர் ரொம்ப மென்மையானது. ஆனால் அந்த தண்ணீர் விடாமல் அடித்ததுனால அந்த பாறையே உடைஞ்சு போச்சு. புத்தர் சொல்கிற 6வது ரகசியம், வெற்றி எங்கே இருக்கிறது? வெற்றி என்பது ஒரு ஓட்டமல்ல, அது ஒரு மாரத்தான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு என்ன? முதல் நாள் ஜிம்முக்கு போய் அது எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அடுத்த 1 மாதம் அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி பூரா படிப்பாங்க, அப்புறம் புக்கை தொடவே மாட்டாங்க. இதுக்கு பேர் முயற்சி இல்லை, இதுக்கு பேர் ஆவேசம். ஆவேசம் இருந்தால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் வேகமாக ஓட வேண்டாம், ஆனால் நிச்சயமாக நடங்க. தினமும் ஒரு செங்கல் வைங்க, ஆனால் அதை தினமும் வைங்க. யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீங்கள் தினமும் செய்கிற அந்த சின்ன வேலை தான் ஒரு நாள் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி பெரிய வெற்றியை கொடுக்கும். தண்ணீர் மாதிரி இருங்க, மெதுவாக இருங்க, ஆனால் விடாப்பிடியாக இருங்க. சரி, நான் விடாமுயற்சி பண்ணுறேன், ஆனால் திடீர்னு கால் சறுக்கி விழுந்துட்டேன், எல்லாம் போச்சு, தோல்வி அடைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? நிறைய பேர் இங்கு தான் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. ஆனால் புத்தர் தோல்வியை குப்பையில் போடாத, அது ஒரு தங்கம்னு சொன்னார். தோல்வி எப்படி தங்கமாகும்? அது ஒரு வியப்பான ரகசியம். அடுத்து பார்க்கலாமா? ராஜா தலை குனிந்து சொன்னார், புத்தரே, நான் முயற்சி பண்ணேன், ஆனால் தோத்துட்டேன். இப்போ எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு அவமானமாக இருக்குது. நான் எப்படி வெளியே தலை காட்டுறது? புத்தர் ராஜாவோட தலையை பிடிச்சு சொன்னார், மன்னனே, விழுந்தது அவமானம் இல்லை, ஆனால் விழுந்துட்டேன்னு ஊர் முழுக்க அழுதுகிட்டு திரியிற பாரு, அதுதான் அவமானம். நண்பர்களை நல்லா கவனிங்க. தோல்வியை அடைவது ஒரு பிரச்சனை அல்ல. தோல்விங்கிறது ஒரு குப்பை கிடையாது, அது ஒரு உரம். ஆனால் அந்த உரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். புத்தர் சொல்கிற 7வது ரகசியம், தோல்வி அடிச்சையா, கதவை சாத்து, தாழ்பால் போடு, தனிமையில் உட்காரு. ஊரில் போய் நான் தோத்துட்டேன், என் நேரம் சரியில்லைன்னு புலம்பாதீங்க. உங்கள் தோல்வியை ஒரு போஸ்ட் மார்ட்டம் பண்ணுங்க. ஏன்
செத்துட்டனா? எங்கே தப்பு நடந்துச்சு? எவன் காலை வாரினா? இதையெல்லாம் ரகசியமாக அனலைஸ் பண்ணுங்க. ஒரு இரும்பு நெருப்பில் எவ்வளவுக்கு எவ்வளவு அடி வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கூர்மையாக வாளாக மாறும். நீங்களும் அந்த அடி வாங்குகிற இரும்பு தான். வலிக்கத்தான் செய்யும், ஆனால் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தோல்விதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியார். வெளியே வரும்போது பழைய ஆளாக வராதீங்க. பட்டை தீட்டினா வைரமாக வாங்க. உலகம் உங்களை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயிச்ச பிறகு அதே கூட்டம் உங்களை கைத்தட்டும். சரி, தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டோம், ஆனால் சில பழைய நினைவுகள், பழைய உறவுகள் நம்ம மனசை விட்டு போகவே மாட்டேன்றாங்களே. பிடிச்ச பிடிவாதமாக கை கொடுத்து நிற்கிறாங்களே. விடத்துக்கு மனசே இல்லையே, என்ன பண்ணுறது? புத்தர் கேட்டார். ராஜா இதையே கேட்டார். எப்படி? ஏன் கடந்த காலத்தை மறக்கிறது? அதுக்கு புத்தர் ஒரு எரியிற கங்கு உதாரணமாக சொன்னார். அது என்ன? அடுத்த ரகசியத்தில் பார்ப்போம். புத்தர் தரையில இருந்து ஒரு சூடான நெருப்பு துண்டை கையில் எடுக்க சொன்னார். ராசா பதறி போய் சுடும் சாமின்னு கையை பின்னாடி இழுத்தார். புத்தர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், கையில் எடுத்த சுடுமுன்னு தெரிஞ்சா அதை தொட பயப்படுறையே, ஆனால் மனசில் பழைய குப்பைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறையே, அது உன்னை தினமும் சுட்டுக்கிட்டு இருக்கிறது. உனக்கு தெரியலையா? நண்பர்களே, கோபத்தையும் கடந்த காலத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அடுத்தவன் மேலே வீசுறது, எரிகிறது நெருப்பை நம்ம மேலே நம்மை போடுவதற்கு சமம். புத்தர் சொல்கிற 8வது ரகசியம், கயிறை விட்டுவிடு. கயிறை விட்டு விடுவதென்றா என்ன? இது உங்களை விட்டு போச்சோ, எது உங்களை விட்டு போச்சோ அது குப்பையில் போட வேண்டிய விஷயம்னு முடிவு பண்ணுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, எல்லாமே தூக்கி குப்பையில் போடுங்க. ஐயோ போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தால் புதுசாக வர்ற வாழ்க்கை உங்கள் கைக்கு வராது. கை காலியாக இருந்தால் தான் புதுசாக எதையும் பிடிக்க முடியும். பழைய நினைவுகளை யாருக்கும் தெரியாமல் ஒரு மூட்டை கட்டி மனசில் இருக்கிற இருட்டு கிண்ணத்தில் தூக்கி போடுங்க. திரும்ப எட்டி பார்க்காதீங்க. இழந்ததை நினச்சி அழுவது கோழை. இருப்பதை வச்சு ஜெயிக்கிறவன் தான் ராஜா. சரி, பழைய குப்பைகளை தூக்கி போட்டாச்சு, மனசு லேசாக ஆயிடுச்சு. ராஜாவாகணும்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தூக்கி போடணும். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதுதான் மனசனை அழிக்கிறது. அது என்ன தெரியுமா? நான் என்கிற அகங்காரம், ஈகோ, தலக்கணம் இருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு புத்தர் ஒரு காலியான படகு கதையை சொன்னார். அது என்னன்னு அடுத்த ரகசியத்தில் பார்ப்போம். ராஜா கர்வத்தோடு கேட்டார் புத்தரை, நான் ஒரு ராஜா, நான் ஏன் பணிஞ்சு போகணும்? நான் யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டாமா? புத்தர் ஒரு கதையை சொன்னார். மன்னனே, ஒருத்தன் படகுல போயிட்டு இருக்கான். எதிர இன்னொரு படகு வேகமாக வருது. இவன் கத்துறான், ஏய் ஓரமாக போ, இடிக்காத. ஆனால் அந்த படகு நேராக வந்து இடிச்சுது. இவனுக்கு பயங்கர கோவம். எவனா இருந்தாலும் வெளுக்கணும், கத்தி விட்டுருவான். ஆனால் அந்த எதிர்படகை எட்டி பார்க்குறான், அதில் ஆளே இல்லை. அது காற்றுல அடித்து வந்த ஒரு காலியான படகு. இப்போ இவன் கோபம் வருமா? வராது. ஏன்னா அங்கே சண்டை போட ஆளே இல்லை. நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. நீங்கள் கோவப்படுவதற்கு காரணம் அந்த எதிர்படகு மேலே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற நான் என்கிற ஈகோ என்ற ஒரு மனப்பான்மை தான். அந்த ஈகோவை எல்லோரும் தூக்கி எறிந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். புத்தர் சொல்கிற 9வது ரகசியம், நீ ஒரு காலியான படகாக இரு. தலைக்கணம் இருக்கிறவன் தலையில் பெரிய பாரத்தை தூக்கிட்டு அலைகிறான், ஆனால் வேகமாக ஓட முடியாது. யாராவது உங்களை திட்டுறாங்களா, ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, உங்களை ஒரு ஜீரோவாக நினைக்கிறாங்களா? உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா அவமானப்படுத்தப்பட அவங்க நீங்கள் இல்லை, நான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்க முடியும். ஈகோ இல்லாத மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் வீழ்த்த முடியாது. நீ ஒரு ஹீரோவா இரு, அப்போ தான் ஹீரோவாக மாற முடியும். சரி, ஈகோவை அழிச்சிட்டோம், பணிவாக இருக்க கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்காக நம்மளை நாமே வெறுக்கணுமா? இல்லவே இல்லை. புத்தர் கடைசியாக சொன்ன ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகமே உன்னை வெறுத்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு ரகசிய வேலை இருக்குது. அது என்ன? இது செய்யலாமா? நீங்கள் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. வாங்க அந்த கடைசி ரகசியத்தை உடைப்போம். ராசா கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டார். புத்தரை, நான் ஈகோவை அழிச்சிட்டேன், வழியை மறைச்சிட்டேன், அமைதியாக இருக்கேன். ஆனால் சில சமயம் எனக்கு பயமாக இருக்குது. இந்த உலகம் என்னை ஒதுக்கின மாதிரி ஒரு நாள் நான் தனிமரமாக ஆயிட்டேன்னா? புத்தர் ராஜாவோட தலையை இறுக்கமாக பிடிச்சு சொன்னார். மன்னனே, இதுதான் கடைசி ரகசியம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வெறுக்கலாம், உன் மேலே கல் எறியலாம், தப்பே இல்லை. ஆனால் நீ உன்னை வெறுக்கக்கூடாது, நீ உன்னை கைவிடக்கூடாது. நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். நீங்கள்
தோத்து போய் நிற்கும்போது உங்கள் நண்பன் போன் எடுக்க மாட்டான், சொந்தக்காரன் திரும்பி பார்க்க மாட்டான். அப்போ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அவன் யார் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அங்கு ஒருத்தன் தெரிவான் பாருங்க. அவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே வருவான். புத்தர் சொல்கிறார், யாரையும் நம்பாதே, உன்னை மட்டுமே நீ நம்பு, உன்னை மட்டுமே நீ எப்போது நம்புகிறாய், இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறார். ஆமாங்க, எப்போவுமே அடுத்தவங்களை நம்பி நம்ம ஏமாறும் போது, நம்மளே நம்பும்போது, நம்ம அடுத்தவங்க நம்மளை ஏமாற்றும் போது அதுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படின்றது தான் இந்த ரகசியம் அப்படின்றாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை விட்டு போனாலும் சரி, நம்ம உறவுகள் நம்ம விட்டு போனாலும் சரி, யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளை மட்டுமே நம்பி நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொண்டாடுங்க. அது வரைக்கும் சத்தம் போடாதீங்க, சாதித்து காட்டுங்க. நன்றி, வணக்கம்.